தம்பிங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். தம்பி டெய்லி இந்த மாதிரி சாப்பிட முடியலைங்கம்மா, சாம்பார் ரசம் கொஞ்சம் ஊற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் வீட்டில் இருக்க ஒரு கப்பில் குழம்பு ரசம் இந்த மாதிரிலாம் ஊற்றி கொடுத்து விட்டேன். அது என்ன பண்ணிருச்சுன்னா பேக்லாம் சிந்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்கம்மா, இனிமேல் இந்த கப்பு வேணால் வேறு ஏதாவது கப்பு வாங்கி தருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த சமயத்தில் தான் நான் மீஷோவில் பார்த்தேங்க இந்த கப்பு. இது ரொம்ப டைட்டாக இருக்கும், லீக் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தேன். சரி இதை வாங்கிடலாம், ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் நினச்சேன் சின்ன கப்பாக தான் வரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. இதில் ஒரு 3-4 பேர்த்துக்கு கூட சாம்பார்லாம் கொண்டு போகலாம். நல்லாவே பெருசாக இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, சூடுலாம் எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே வாங்கின பொருளுக்கு இந்த பொருள் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொன்றுமே ஆர்டர் போட்டாச்சுங்க.